தண்ணி நல்லா இது மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். மீல் மேக்கரை இதில் போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடையில நல்லாயிருக்குங்க. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கிண்டி விட்டுறலாங்க. அப்படியே இது அப்படியே இருக்கட்டும். மீல் மேக்கரை வெந்நீர்லேருந்து எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு இறுக்கி புளிஞ்சு வச்சுருக்கேங்க. தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 நார்மல் சைஸில், பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 வச்சுக்கோங்க காரத்துக்காக, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா வச்சுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு சோம்பு, இந்த கடலெண்ணெய் ஊற்றிருக்காங்க. கடலெண்ணெய் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா பொடியெல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஒரு செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டுங்க. அடுப்பு வந்து நார்மலாக எரிய விடுங்க. இதுக்கு ரொம்ப வேகமாக எரிய விட்டால் தீஞ்சு போயிடும். தண்ணி வற்றி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். தண்ணி வற்றி வந்துருச்சுங்க. ரொம்ப காரமாக இருந்தது, அதனால் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கடலெண்ணெயில் தானே செஞ்சுருக்கோம். பாருங்களேன், சிக்கன் மாதிரியே இருக்கா. இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மேக்கர் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா? பயங்கரமாக இருக்குங்க, காரசாரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.